இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 127 ஹார்ஸ். இந்த படத்தில் ஹீரோவோட பேர் ஆரோன். இவரோட ஃப்ரீ டைமில் மலையேறது தான் இவருக்கு வேலையே. யார்ட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவார். அப்படி ஒரு நாள் மலையேறிட்டு இருக்கும்போது ஒரு இடுக்கில் பெரிய கல் விழுந்து கையோடு சேர்த்து மாட்டிக்குது. யாருமே வராத அந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிறத கதையை. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ மலையேறதுக்காக எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்ருக்காரு. கயிறு, ஜூஸ் பாட்டிலு, தேவையான தண்ணி, அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு. நைட் நேரத்தில் கிளம்புன இவர் ஒரு கேமராவையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு ரெக்கார்ட் பண்ணுறக்கு. நைட் அந்த இடத்துல ரீச் ஆனதுக்கப்புறம் அதே இடத்துல தங்கவும் செஞ்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில் சைக்கிள் எடுத்துகிட்டு பறக்கிறாரு நம்ம ஹீரோ. கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு நம்ம ஹீரோ. ஒரு இடத்துல விழுவும் செஞ்சிடறாரு. அதையும் ரெக்கார்ட் பண்ணுறாரு. இந்த பாருங்க, நான் இந்த மாதிரி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் சைக்கிளை போட்டு நடந்து போக ஆரம்பிச்சிடுறாரு. மேலே இருந்து கீழே பார்க்குறான் 2 பொண்ணுங்க நடந்து போயிட்டுருக்கிறத. உடனே கீழே இறங்கி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க, ஆமாம், நாங்கள் வழி மாதிரி வந்துட்டோம், எப்படி போகிறதுன்னு தெரியலை, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ இந்த வழி நேராக போய் லெஃப்ட் எடுக்கிறதா, நானும் அந்த வழியாக தான் போகிறேன், நீங்களும் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இந்த பொண்ணுங்களும் சரி ஓகே தாராளமாக வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாளுங்க. இவங்க பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது இவங்க தனித்தனியாக பிரிஞ்சு போக வேண்டிய இடமும் வந்துடுது. அப்போ ஹீரோ கேட்குறேன், நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா பயங்கரமாக ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கேரண்டியும் கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணுங்க சரி ஓகே நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி கூட்டாக போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே மலை ஏறி பழக்கம் இருக்கனால 2 பாறைக்கு நடுவில் இந்த 2 பொண்ணுங்களையும் கூட்டி வந்துட்டார். பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு சொல்கிறா, நான் இங்கே வந்ததே தப்பு, பேசாமல் அங்கேயே நம்ம வேறு வெளியில் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், அட்வென்ச்சர்னாலே இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் 2 காலையும் எடுத்துடுறான். நேராக கீழே போய் தண்ணியில் இறங்கிறான் நம்ம ஹீரோ. சொல்லாமல் கொள்ளாமல் கீழே குதிச்சனால இந்த பொண்ணுங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தண்ணி சத்தம் கேட்குது. ஓ, அப்போ கீழே தண்ணி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து நம்ம ஹீரோ சொல்கிறான், குதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட 2 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு கையும் காலையும் விட்டுறா, நேராக கீழே இருந்து தண்ணிக்குள்ளே இறங்கிடுறா. இந்த பொண்ணு கூட இருந்த பொண்ணு குதிக்கிற அடுத்த நிமிஷமே இந்த பொண்ணு குதிக்க ஆரம்பிச்சிட்றா. கீழே வந்ததுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான், எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு அந்த 2 பொண்ணுங்களுக்கு ஷாக்கு தாங்கவே முடியலை. இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாளுங்க. 3 பேர் குளிச்சுட்டு கிளம்பவும் செஞ்சிட்றாங்க. போகிற கடைசி நேரத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஹீரோ சொல்கிறான், நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், நீங்கள் வேணால் போங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப ஆரம்பிச்சிட்றான். அதுக்கு அந்த பொண்ணுங்க சரி போயிட்டு வா, நம்ம அப்புறமேல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த படத்தோட கதையே இப்போ தான் ஆரம்பிக்குது. ஹீரோ மணி பார்த்துட்டே நேராக சின்ன சின்ன பள்ளத்தாக்கில் இறங்கிட்டே இருக்கான். இறங்கி போய்ட்டுருக்க இந்த நேரத்தில் ஒரு சின்ன பள்ளத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கல் இருக்குது. அந்த கல்லை காலால் தட்டி பார்க்குறான், ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி அதை நம்பி கையை பிடிச்சி இறங்கவும் ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த பாறை காலை வாரி விட்டுருச்சு. அவ்வளோ பெரிய பாறை சரிஞ்சு விழுந்து நேராக பள்ளத்தோட முனையில் ஹீரோவோட கையும் சேர்த்து வச்சு மாட்டிக்குது. ஹீரோக்கு ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னே புரியலை. அப்படியே தலை சுற்றி நின்றுட்டுருக்கான். ஹீரோ வானத்தை பார்க்குறான், கீழே பார்க்குறான், கல்லை தொட்டு பார்க்குறான், என்னாச்சு அப்படின்னு ஆரம்பத்தில் சும்மா இழுத்து பார்க்குறான், வரல. சரி மெதுவாக தூக்கிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் தூக்கவும் முடியல. காலை வச்சு நவுத்தியும் நவுத்த முடியல. இவனும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். அந்த பாறை 1 இன்ச்சு கூட நவுற மாதிரி தெரில. நம்ம ஹீரோ ஒரு கடத்தில் சரி நம்ம முதல்ல தண்ணி குடிப்போம், அப்புறம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லி பேக்கில் இருக்க தண்ணி எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ மாட்டிகிட்டு இருந்தது அமெரிக்காவில் இருக்க ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு சின்ன பள்ளத்தாக்கில் மாட்டிகிட்ருக்காரு. ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்குது. அப்படியே கொஞ்சம் நேரமும் போகுது. ஹீரோ அவன்கிட்ட இருக்க வாட்ச்சு, ரோப்பு, தண்ணி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, கேமரா இதெல்லாம் எடுத்து அந்த பாறை மேலே வச்சிட்றான். அடுத்து என்ன பண்ணலான்னு பொறுமையாக யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கத்தியை பார்க்குறான். அந்த கத்தி என்னமோ ஷார்ப்பில் தான் இருந்தாலும் இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறையோட இடுக்க வெட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை வச்சு தோண்டிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் கைவலியும் வந்துடுது. கைவலி வந்த நேரத்தில் கத்தியை கீழே போட்டுறான் நம்ம ஹீரோ. ஒருத்தருக்கு பிரச்சனை வரலாம், அதுக்காக இப்படியெல்லாம் பிரச்சனை வரணும்னு எந்த அவசியமும் இல்லையே. நம்ம ஹீரோ காலால் குச்சியை வச்சு கத்தி எடுக்க பார்க்குறான். ஒரு வேளை அந்த கத்தியை எடுக்கவும் செஞ்சிட்றான். அப்படியே அன்றைக்கி நைட்டும் ஆகுது. ஹீரோ நினைக்கிறான், சரி இது சரிப்பட்டு வராது, நம்ம அந்த கயிறு கட்டி இழுக்கலாம் கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறு தூக்கி ஆப்போசிட்டில் இருக்க கல் மேலே போட்டு மாட்ட வைக்க ட்ரை பண்ணுறான். அந்த பாறை இடுக்கில் அந்த கயிறு மாட்டவும் செஞ்சிருது. என்னதான் கயிறு மாட்டினாலும் கல்லை தள்ளும்போது கல்லில் கை மாட்டியிருக்கு இல்லையா, கொஞ்சம் நவுத்தினாலே வலி உயிர் போகுது நம்ம ஹீரோக்கு.
அடுத்த நாள் காலையிலையும் ஆகுது. நைட்டு பயங்கர பனியில் இருந்துட்டு அந்த வெயிலில் உடம்ப சூடுபடுத்திக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோ வந்து ரெக்கார்ட் எடுத்து வச்சு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் இந்த மாதிரி ட்ரெக்கிங் வந்தேன். வந்த இடத்துல ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து என் கையில் மாட்டிக்கிச்சு. என்னால் தப்பிக்க முடியுமான்னு கூட தெரில. யாரும் உதவி பண்ண கூட பக்கத்தில் இல்லை. எங்கிட்ட இருக்க தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் காலியாகிட்டுருக்கு. இந்த வீடியோவை யாருக்கும் அனுப்பவும் முடியாது. அதனால் இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ க்ளோஸ் பண்ணுறான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ கொஞ்சம் நேரம் கத்தி பார்க்குறான், யாராவது வர்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே வர மாதிரி தெரில. அன்றைக்கி நைட்டும் அப்படியே ஆகுது. அவங்ககிட்ட இருக்க கொஞ்சம் சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்றான். அடிக்கடி கொஞ்சம் கனவும் வருது பயங்கரமாக. அடுத்த நாள் காலையிலையும் ஆகுது. சரி, ரோப்பை வச்சு மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோப்பை கயிறு வச்சு இழுக்கிறான். இருந்துமே அவனால் முடியலை. தண்ணி இல்லாமல் அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு வாய் பயங்கரமாக வறண்டுறது. இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் பார்த்து பார்த்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். ரெக்கார்டும் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக கல் எடுத்துகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் தண்ணியை ஓப்பன் பண்ணி வச்சிட்றான். சரி, கண்ணில் ஏதோ உழுகுதுன்னு சொல்லி தொடக்கிறக்குள்ளேயும் அந்த தண்ணி கீழே கொட்டி இருக்கிற தண்ணி வேஸ்ட் ஆயிடுது. அடிக்கடி நம்ம ஹீரோவுக்கு வந்து கனவு வருது. ஏன் அப்படின்னா தனிமையாக இருக்கான், கூட யாருமே இல்லை, தப்பிப்போமான்னு தெரில. மென்டலாகவே கொஞ்சம் மென்டலாகிடுறான். அந்த பொண்ணு தான் அடிக்கடி அவள் கனவுலேயே வர்றா. அப்படி கனவுலேயே வந்துட்டுருக்க அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு இடி இடிக்குது. என்னென்னு பார்த்தா மழை பெருசாக வர ஆரம்பிக்குது. பெருசானா பெரிய மழை. தேவையான அளவு தண்ணியும் பிடிச்சிட்றான். அப்படியே அடுத்த நாள் ஆயிடுது. நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் வந்து 4 நாள் ஆச்சு, இன்னுமே எனக்கு உதவிக்கு யாரும் வரல, யாரும் வந்து காப்பாற்ற வாங்கலான்னு தெரில அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான் நம்ம ஹீரோ. அப்படியே அந்த பொண்ணுங்களோட இருக்க ரெக்கார்டெல்லாம் எடுத்து போட்டு பார்க்குறான். அந்த பொண்ணுங்களை மிஸ் பண்ணவும் செய்கிறான். திடீர்னு நம்ம ஹீரோ பிரம்மை ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. சம்மந்தம் இல்லாமல் யாரோ வந்துட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்துடுறான். இதுக்கப்புறம் சரி வராது, என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி கையை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். இந்த படத்தில் கொடூரமான சீனே இதுதான். யாராவது அவங்க கையை அவங்களே வெட்டுவாங்களா? ஆனால் நம்ம ஹீரோ வேறு வழியே இல்லைங்கிற ஒரே காரணத்தினால அவர் கையை அவரே பொறுமையாக வெட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கடத்தில் அவர் கையை அவரே 2 வெட்டி எடுத்துடுறாரு. ஹீரோவோட கையை ஹீரோவே வெட்டி தனியாக எடுத்ததுக்கப்புறம் தான் செத்து பொழைச்ச ஃபீலே வருது. நம்ம ஹீரோ அரை மயக்கத்தில் நேரம் அங்கேருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா கீழே கொஞ்சம் தண்ணி இருக்குது. இருக்கிற மயக்கத்தில் தண்ணியை குடிக்கலை, தண்ணியிலே முங்கிடுறாரு. அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்துகிட்டு பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம சிட்டியை நோக்கி. அரை மயக்கத்தில் நடந்துட்டு இருந்த அவருக்கு கொஞ்சம் தூரத்துலேயே யாரோ வர மாதிரி தெரியுது. ஒரு வழியாக அவங்க கூட வந்தவங்களாம் பார்த்துட்டு இவருக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 911க்கு கால் பண்ணி, அதாவது அங்கே இருக்க ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோவை ஹெலிகாப்டரில் கூட்டி போயிடுறாங்க. நான் பார்த்ததுலேயே பயங்கரமான கொடூரமான படம் இது. ஏன்னா ஒருத்தங்களோட கையை அவங்களே வெட்டுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கொடூரங்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க.